Welcome friends. இன்னைக்கு நம்ம exercise 11.2 ல 6th question பார்க்கலாம். So let ABCB right angle in which AB equal to 6 cm and BC equal to 8 cm and angle B equal to 90 degree. So BD is a perpendicular from B on AC. The circle through BCD is drawn. Construct the tangent from A to this circle னு கொடுத்திருக்காங்க. Okay. So இதுக்கு வந்து கேர்ஃபுல்லா கவனிங்க, important question. So first ABCB a right angle triangle, AB equal to 6 cm and BC equal to 8 cm னு கொடுத்திருக்காங்க. ஆனா angle B ன்றது 90 degree னு சொல்றாங்க. So first நம்ம BC equal to என்ன டிரா பண்ணிக்கணும், 8 cm டிரா பண்ணிக்கணும். So BC 8 cm. So இது C 8 cm. Next என்ன சொல்றாங்க அப்படின்னா angle B equal to 90 degree ன்றாங்க. So angle B equal to 90 degree ஒன்னு நீங்க காம்பஸ்ல வச்சு full arc draw பண்ணி perpendicular bisector வச்சு 90 degree போடலாம். இல்ல ப்ரொடக்டர்ல வச்சு நீங்க 90 degree போற மாதிரி இருந்தாலும் போடலாம். So ப்ரொடக்டர்ல வச்சுக்கிட்டா எப்பயுமே நமக்கு கொஞ்சம் எப்பயும் அக்யூரேட்டா இருக்கும். So 90 degree. Okay, so 90 degree ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். Okay, so இது angle B equal to 90 degree. இப்போ என்ன சொல்றாங்க உங்களுக்கு next AB equal to 6 cm ன்றாங்க. அப்ப இது 90 degree நமக்கு. இப்போ next AB equal to 6 cm. So AB equal to 6 cm னா இந்த B ல இருந்து நாம இப்ப 6 cm ஆர்க் கட் பண்ணனும். So 6 cm மெஷர் பண்ணிக்கோங்க. சிக்ஸ் சென்டிமீட்டர். ஸோ இப்போ பியில இருந்து நம்ம என்ன பண்றோம், 6 cm ஆர்க் பண்றோம். ஓகே, ஸோ இது நமக்கு 6 cm. இப்போ ABCB ட்ரையாங்கிள் சொல்றாங்க. இப்போ இந்த 6 cm ல இருந்து இதுதான் நமக்கு பாயிண்ட் A. ஓகே, ஸோ இப்போ ABCB ட்ரையாங்கிள் முதல்ல இந்த மூணு என்ன பண்றோம், ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ BC 8 cm லைன் ட்ரா பண்ணிடுறேன். அப்புறம் 90 degree போட்டுறேன். ஸோ 90 AB equal to 6 cm போடுறேன். 6 cm ஆர்க் வச்சு லைன் ட்ரா பண்ணிட்டு அப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் BD இஸ் அ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஃப்ரம் B on AC ன்னு சொல்றாங்க. ஸோ BD இஸ் அ பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ன்றாங்க. ஆனால் நமக்கு Dன்ற பாயிண்ட் தெரியாது. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா பர்பெண்டிகுலர் ஃப்ரம் B on AC அப்படின்றாங்க. ஸோ ஏசிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எப்படி இருக்கும், BDல வரும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்கும் ஆர்க்ன்றது, ஸோ ஜஸ்ட் இந்த லைன்ல வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏசிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ன்றதுனால இங்க Bல காம்பஸ் வச்சுக்கிறோம். ஸோ Bல காம்பஸ் வச்சு கரெக்டாக அந்த ஏசின்ற லைன் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் கரெக்டாக காம்பஸ் வச்சுக்கோங்க. அதை விட கொஞ்சம் ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க சின்னதா. ஓகே, ஸோ இந்த ஆர்க் ட்ரா பண்ணி இப்போ இந்த ஆர்க்குக்கு தான் நம்ம பர்பெண்டிகுலர் பைசெக்டர் போட போகிறோம். ஸோ பாருங்க இந்த இடத்துல இந்த லைனில் வச்சு இங்கேருந்து ஒரு ஆர்க், சேம் அதே மாதிரி இந்த இடத்துல காம்பஸ் வச்சு மீட் ஆகிற பாயிண்டில், ஸோ இங்கே ஒரு ஆர்க். இப்போ எனக்கு இது பர்பெண்டிகுலர் பைசெக்டர் கிடைச்சிச்சு. இது BD இஸ் அ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எதுக்கு, ஆன் ஏசிக்கு. ஸோ எந்த பாயிண்ட்டு, ஸோ இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இப்போ ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் எனக்கு என்னது, BD. ஸோ இந்த பாயிண்ட் BD இஸ் தி பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆன் எதுக்கு மேலப்பா, ஏசின்றதுக்கு BD என்ற ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் கிடைச்சிச்சு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the circle through BCD is drawn அப்படின்ட்டாங்க. சர்க்கிள் த்ரூ BCD, இதுக்கு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டாங்க. BCD இதுல வர மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அப்போ எப்படி நம்ம ட்ரா பண்ண முடியும், BCக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுத்தால் மட்டும்தான் அந்த சர்க்கிள் அப்படி ட்ரா பண்ண முடியும். அப்போ மோர் தென் B, Bலேருந்து மோர் தென் ஆஃப் எடுத்து சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். கவனிங்க, ஸோ Bலேருந்து மோர் தென் ஆஃப் எடுத்துக்கிறேன். ஸோ மோர் தென் ஆஃப் எடுத்து பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணுறேன். ஸோ Bலேருந்து ஒரு ஆர்க், ஸோ Bலேருந்து ஒரு ஆர்க், அதே மாதிரி கீழே
ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு சிலேருந்து ஒரு ஆர்க், அதே மாதிரி கீழே. ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் எனக்கு என்னது, இதுதான் இப்போ மிட் பாயிண்ட். ஓகே ஸோ இந்த மிட் பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கிறேன், ஓன்னு எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த சர்க்கிள் த்ரூ பிசிடி இஸ் ட்ரான். இப்போ இந்த மிட் பாயிண்ட் வச்சு தான் என்ன பண்ணோம், பிசிடி என்ற சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு வைக்கும்போது இங்கே பி, சேம் நெக்ஸ்ட் என்ன எனக்கு ஆகும், இங்கே சர்க்கிள் சி. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து டி, ஒரு பாயிண்ட் கொஞ்சம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டியிலேருந்து சேம் பியிலேருந்தும் நெக்ஸ்ட்டு சிக்கும் 3 பாயிண்ட்டும் மீட் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே ஸோ பிசிடி அப்படின்னு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது பிசிடி இந்த 3 பாயிண்ட் மீட் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் த டேஞ்சன்ட் ஃப்ரம் ஏ டு திஸ் சர்க்கிள் அப்படின்றாங்க. ஸோ எதுலேருந்து டேஞ்சன்ட் ட்ரா பண்ண சொல்கிறாங்க, ஏலேருந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் லிசன் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த ஓ பாயிண்ட்டையும் ஏ பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதுக்கு மோர் தென் ஆஃப் எடுத்துக்கிறோம். ஸோ ஓ பாயிண்ட்டுக்கும் ஏ பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், மோர் தென் ஆஃப் எடுத்து பர்பண்டிகுலர் பைசெக்ட் ட்ரா பண்ணி அந்த சர்க்கிள் தான் நம்ம 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ண முடியும். ஸோ ஏ பாயிண்ட்லேருந்து ஓ பாயிண்ட்டுக்கு மோர் தென் ஆஃப் எடுத்துக்கிறேன். ஸோ மோர் தென் ஆஃப் எடுத்து ஆர்க்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஓலேருந்து இந்த இடத்துல கட்டாது எனக்கு, சேம் இங்கே கட்டாது. ஓகே ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை ரேஸ் பண்ணிடலாம். ஓகே ஸோ இப்போ இந்த 2 ஆர்க்கே 2 ஜாயின் பண்ணுறேன். எந்த ஆர்க்கு, ஸோ இந்த பாயிண்ட்டையும், ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ போட்ட ஆர்க் வந்து இந்த பாயிண்ட். ஸோ இது 2 இப்போ ஜாயின் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ எந்த இடத்துல இந்த பாயிண்ட் மீட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த சர்க்கிள் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து எந்த பாயிண்ட்னா, ஸோ இந்த பாயிண்ட். சரிங்களா. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஓகே ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் த டேஞ்சன்ட் ஃப்ரம் ஏ டு திஸ் சர்க்கிள் சொல்கிறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் த டேஞ்சன்ட் ஃப்ரம் ஏ டு திஸ் சர்க்கிள்னா நமக்கு 2 இடத்துல மீட் ஆகுது, ஒரு சர்க்கிள், இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் 2 சர்க்கிளும் மீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு இடத்துல 2 இடத்துல மீட் ஆகுது. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் மீட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு இடத்துல ஒன்று, ஸோ இங்கே ஒரு இடத்துல ஒன்று. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். ஏற்கனவே இங்கேருந்து நம்ம ஏற்கனவே லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க, அதுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒன்று ட்ரா பண்ணுறோம். ஓகே ஸோ ஏற்கனவே ஏபி ஒரு பாயிண்ட் அப்போ டேஞ்சன்ட், நெக்ஸ்ட்டு ஏஇன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இது ஒரு டேஞ்சன்ட். சரிங்களா. அப்போ எது நமக்கு ஒரு டேஞ்சன்ட்டு, ஏபி அண்ட் ஏஇ ஆர் ரெக்வயர்ட் டேஞ்சன்ட். ஓகே ஸோ என்ன பண்ணன்ட்டு ஒரு வாட்டி கிளியராக சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ முதல்ல பிசி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், ஃபஸ்ட்டு பிசி 8 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணுறேன்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுற போகிறேன், ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரின்றாங்க. ஸோ ஆங்கிள் பி ஃபஸ்ட்டு 90 டிகிரி ட்ரா பண்ணிடுறேன் ப்ரொடெக்டரில். ஸோ ப்ரொடெக்டர் ட்ரா பண்ணிட்டு ஏபின்றது ஃபஸ்ட் என்ன பண்ணிடுறேன், 6 சென்டிமீட்டர் ஆர்க் எடுத்துக்கிறேன். ஸோ அது என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, பிடி இஸ் த பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஃப்ரம் பி ஆன் ஏசின்றாங்க. ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டர் நம்ம டி பாயிண்ட் எடுக்க முடியாது, அதனால் இங்கே வச்சு என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். இந்த ஆர்க்லேருந்து என்ன பண்ணுறேன், பர்பண்டிகுலர் பைசெக்டர் கட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த சர்க்கிள் த்ரூ பிசிடி இஸ் ட்ரான் அப்படின்றாங்க. சர்க்கிள் த்ரூ பிசிடி எப்படி நம்ம போட முடியும், மோர் தென் பிசிக்கு வச்சு பர்பண்டிகுலர் பைசெக்டர் எடுத்து சிலேருந்து ஒன்று பைசெக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் த டேஞ்சன்ட் ஃப்ரம் ஏ டு திஸ் சர்க்கிள் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஏலேருந்து என்ன பண்ணுறேன், இந்த ஓ பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மோர் தென் ஆஃப் எடுத்து ஆர்க்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்க் ஒன்று, ஸோ இந்த ஆர்க் ஒன்று ஓஏக்கு வருது. ஸோ இதை ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் எனக்கு என்னது, ஸோ இந்த பாயிண்ட் நான் எம்முன்னு எடுத்துக்கலாம் இல்லாட்டி. ஓகே, ஸோ இந்த எம்ன்ற பாயிண்டில் வச்சு நான் என்ன பண்ணுறேன், சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். எங்கே ஏபிஇ இந்த பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு ரெண்டு இடத்துல சர்க்கிள் ரெண்டு சர்க்கிள் மீட் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஒரு பாயிண்ட் பியில் ஒரு பாயிண்ட்டில் மீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இயில் ஒரு பாயிண்ட்டை மீட் ஆகுது. ஸோ அப்போ ஏபின்றது எனக்கு ஒரு டேஞ்சன்ட், ஸோ ஏஇன்றது ஒரு டேஞ்சன்ட், ரெண்டு டேஞ்சன்ட் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணோம், டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலர் இருக்கிறத ஜாயின் பண்ணணும். ஸோ அப்போ ஓபின்றது ஏற்கனவே இதுதான் டேஞ்சன்ட்டு, நமக்கு ஏபியும் ஏயும் டேஞ்சன்ட்டு. ஸோ ஓபி ஏற்கனவே ஜாயிண்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஓஇ ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ ஓபியும் ஓயும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் கவனிங்க. ஜஸ்டிஃபிகேஷன் ஜாயின் ஓபி and OE. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணியாச்சு, ஓபியும் ஓயும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஆங்கிள் ஏபிஓ, ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் என்னது நமக்கு 90 டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டோட்டல் சர்க்கிள். இந்த நமக்கு ஓஏன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு செமி சர்க்கிள் வரும். இந்த பார்ட் வரைக்கும் என்னது உங்களுக்கு செமி சர்க்கிள். அப்போ செமி சர்க்கிளில் ஆங்கிள் வந்ததுன்னா கண்டிப்பாக என்னதான் 90 டிகிரி தான். அப்போ ஏபிஓ ஆங்கிள் ஏபிஓ ஈக்குவல் டு என்ன வந்துடும், 90 டிகிரி. இதனால் ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓபின்றது வந்து எதுக்கு பர்பண்டிகுலர் இருக்குது, ஏபி இந்த டேஞ்சன்ட்டுக்கு வந்து நமக்கு பர்பண்டிகுலர் இருக்குது. therefore ஓபி பர்பண்டிகுலர் டு ஏபி. ஓகே, ஸோ ஓபின்றது நமக்கு என்னது, ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ ஓபி இஸ் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ ஓபி இஸ் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா ஏபின்றது வந்து என்னது, கண்டிப்பாக டேஞ்சன்ட் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா டேஞ்சன்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு நமக்கு என்னது, ரேடியஸ். ஸோ ஏபின்றது டேஞ்சன்ட்டு, ஓபின்றது ரேடியஸ். அப்போ டேஞ்சன்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குது, பர்பண்டிகுலர் டு ரேடியஸ். therefore ஏபி has to be tangent of circle. Okay, so bracket la enna எழுதிக்கிறீங்க, tangent is perpendicular to radius. Tangent is perpendicular to radius அப்படின்னு எழுதிங்க. இப்போ ஏபின்றது நம்ம டேஞ்சன்ட் ஜஸ்டிஃபிகேஷனில் ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ சிமிலர்லி நம்மளுக்கு என்ன வரும், ஏஇ ஆல்சோ என்னது டேஞ்சன்ட் தான். ஸோ இங்கே எழுதிடுறேன். ஸோ சிமிலர்லி ஏஇ ஆல்சோ பி எ டேஞ்சன்ட் ஆஃப் சர்க்கிள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம எக்ஸசைஸ் 11.2ல 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ட்ரா ஏ சர்க்கிள் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏ பேங்கிள் அண்ட் டேக் அ பாயிண்ட் அவுட் சைட் த சர்க்கிள், கன்ஸ்ட்ரக்ட் த பேர் ஆஃப் டேஞ்சன்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு த சர்க்கிள்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணால், ட்ரா ஏ சர்க்கிள் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏ பேங்கிளில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டேக் ஏ பாயிண்ட் அவுட் சைட் த சர்க்கிள் அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ இதிலேருந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் அவுட் சைடு எடுத்துக்கிறோம்.
அது எங்கே வேணால் எடுத்துக்கலாம், அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்ததில் நம்ம சொல்கிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் ஏ பேர் ஆஃப் டேஞ்சன்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் அப்படின்றாங்க. ஸோ இதில் நம்ம பேர் ஆஃப் டேஞ்சன்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும், நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டே தெரியாது. ஸோ சென்டர் பாயிண்ட்டே தெரியாதனால நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 2 கார்டு ட்ரா பண்ணணும். ஸோ சார்ட் அப்படின்றது என்னது, 2 பாயிண்ட்ஸ் மீட்டிங் த சர்க்கிள் அதர் தென் டயாமீட்டர். சென்டர் பாயிண்டில் கரெக்டாக 2 இப்போ சர்க்கிள் இருக்குன்னா கரெக்டாக சென்டரில் மீட் ஆனால் அது டயாமீட்டர். அதர் தென் சென்டர் தவிர வேறு எந்த இடத்துல வந்தாலும் அது நமக்கு என்னது, சார்ட். ஸோ இப்போ சார்ட் வந்து 2 நான் பேரலல் சார்ட் ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஒன்று, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒன்று. பேரலாக போட வேணாம், நான் பேரலாக போடுறோம். ஸோ நான் பேரலல் சார்ட் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 சார்ட்டுக்கும் என்ன பண்ணணும்னா நம்ம பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மோர் தென் ஆஃப் எடுத்துக்கிறேன். ஸோ ஆர் கட் பண்ணிக்கோங்க, ஆர் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும், ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாயிண்ட் கட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட்டை ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 2 சார்ட்டுக்கும் ட்ரா பண்ணணும். ஸோ இதுக்கும் மோர் தென் ஆஃப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆர்க்கு ட்ரா பண்ணணும். இதுக்கும் அதே மாதிரி. ஓகே, இந்த இடத்துல தான் எனக்கு அந்த பாயிண்ட் வருது. அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 சர்க்கிள், இந்த 2 லைனையும் திருப்பி ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டையும், ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, அது 2 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த 2 லைனும் மீட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த லைனும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் எனக்கு என்னது, சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த 2 லைனையும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் எனக்கு இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த பாயிண்ட் தான் எனக்கு என்னது, பீன்றது. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன், அது நான் எவ்வளோ சென்டிமீட்டர் ரேடியஸ் சொன்னாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், லென்த்து. ஸோ அந்த லென்த்து ஜஸ்ட்டு நான் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் லைன் இது வரைக்கும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு பி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதிலிருந்து மோர் தென் ஆஃப் எடுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ன்றது இப்போ எனக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிச்சு. ஸோ இதை ஓன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஓலேருந்து பிக்கு மோர் தென் ஆஃப் எடுத்துக்கிறேன். மோர் தென் ஆஃப் எடுத்து பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு ஆர்க், ஸோ இங்கே ஒரு ஆர்க். ஸோ நெக்ஸ்ட்டு பியிலேருந்து ஒரு ஆர்க், அகெயின் இங்கே ஒரு ஆர்க். ஓகே, ஸோ இப்போ 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, சென்டர் பாயிண்ட் ஓ பாயிண்டில் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பி பாயிண்ட்லேயும் செக் பண்ணிக்கணும். ஓகே, 2 இடத்துல மீட் ஆகிற மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டியது பேர் ஆஃப் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். ஸோ பேர் ஆஃப் டேஞ்சன்ட் எங்கெங்கே வரும் நமக்கு, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பீன்ற பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடலாம். ஸோ இது பீன்னு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ கார்டில் எழுதிடுறேன். ஸோ இந்த சார்ட் வந்து க்யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் எடுத்துக்கிறேன் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே 2 சார்ட் இருக்குது. ஸோ இதை வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன எடுத்துக்கிறேன், ஸோ இப்போ டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு யூன்றது. இப்போ நான் 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். ஸோ எனக்கு டேஞ்சன்ட் இங்கேருந்து ஒரு டேஞ்சன்ட் சர்க்கிள் எங்கெங்கே மீட் ஆகுது, ஸோ இந்த 2 பாயிண்ட் இந்த பாயிண்ட்டில் ஒன்று மீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பாயிண்ட்டில் ஒன்று மீட் ஆகுது. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இப்போ டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். ஸோ இங்கேருந்து
மீட் ஆகுது ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து மீட் ஆகுது செகண்ட் டேஞ்சன்ட். ஓகே, ஸோ 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ டியூ, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், வி. இந்த ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட்ன்ற பாயிண்ட் வி, செகண்ட் டேஞ்சன்ட்ன்ற பாயிண்ட் டபிள்யூ. ஓகே, ஸோ அப்போ எனக்கு எது டேஞ்சன்ட் இப்போது பிவியும் பிடபிள்யூ அப்படின்றது தான் ரெக்வயர்டு டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எழுதிடலாம். ஸோ பிவி and PW are required tangent. Okay, so next justification. Justification என்ன பண்ணோம், நம்ம OVயும் OWயும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ எங்கே இருக்குது, OV ஏற்கனவே ஜாயிண்ட்டாக இருக்குது. ஸோ டேஞ்சண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறத ஜாயின் பண்ணோம். ஸோ O இந்த பாயிண்ட் V, ஸோ OVன்ற பாயிண்ட்டையும், ஸோ நெக்ஸ்ட்டு OWன்ற பாயிண்ட்டையும் டேஞ்சண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறத ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்டிஃபிகேஷன் பாருங்கள். ஜஸ்டிஃபிகேஷன், ஸோ ஜாயின் OV அண்ட் OW பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு we know that perpendicular bisector of a chord passing through center. நம்மளுக்கு என்ன தெரியும், perpendicular bisector of chord வந்து கண்டிப்பாக சென்டரில் தான் பாஸ் ஆகுன்றது தெரியும். ஓகே, ஸோ we know that perpendicular bisector of chord passing through center. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது, கியூஆரும் எஸ்டியும் எப்படி இருக்குது, பாசஸ் த்ரூ சென்டர். ஓகே, இந்த கியூஆர்ன்ற பாயிண்ட்டும் எஸ்டின்ற பாயிண்ட்டும் நமக்கு சென்டரில் தான் கண்டிப்பாக பாஸ் ஆகுது அப்படின்றாங்க. இட் இஸ் கிளியர் தட் இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் பர்பண்டிகுலர் பைசெக்டர் இஸ் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் QR and ST let intersecting point of perpendicular bisector. Intersecting point of perpendicular bisector of QR and ST is center of the circle. நமக்கு தெரியும் center of சர்க்கிள். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகிடும், ஆங்கிள் PVO. ஸோ ஆங்கிள் PVO. ஓகே, ஸோ ஆங்கிள் PO என்னது, நமக்கு ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள். ஸோ ஆங்கிள் PVOன்றது என்னன்னு தெரியும், 90 டிகிரி. எதனால், ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி. ஓகே, அதே மாதிரி OV வந்து நமக்கு என்னது, பர்பண்டிகுலர் டு என்னவா இருக்குது, PVக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ OV perpendicular to PV. இதனால் OVன்றது வந்து என்னது, நமக்கு radius of the circle. Since OV is radius of the circle அப்படின்றது. ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, PVயும் PWயும் tangent of the circle. Therefore PV and PW has to be a tangent of a circle. புரிஞ்சதுங்களா, இன்னும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சர்க்கிளில் ஒரு பேங்கில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம், 2 நான் பேரலல் சார்ட் ட்ரா பண்ணுறோம். எதுக்கு நான் பேரலல் சார்ட் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சென்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் பர்பண்டிகுலர் பைசெக்டர் சார்ட் வந்து என்னது, கண்டிப்பாக சென்டரில் மீட் ஆகும். ஸோ இது ரெண்டையும் நான் பேரலல் சார்ட் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது ஒரு லைன் வரும், இங்கே ஒரு லைன் வரும். அது இப்போ நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து Pன்ற பாயிண்ட்டை ஜஸ்ட் அப்படியே லைன் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அது அப்ராக்சிமேட்டாக நான் போட்டுக்கிறது தான் லைன். இதுக்கு வந்து மோர் தென் ஆஃப் வச்சு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரை இந்த லைன் வந்துடும். ஸோ அதுக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ இந்த 2 சர்க்கிளும் ஒரு பாயிண்ட்டில் மீட் ஆகும். ஸோ அதுதான் எனக்கு டேஞ்சன்ட். இது ஒரு டேஞ்சன்ட், இது ஒரு டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இந்த டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக வர்றதை ரேடியஸாக போட்டு OVயும் OWயும் வச்சு ஜஸ்டிஃபிகேஷன் ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.